அனைவருக்கும் வணக்கம். இப்போ போர்ஷன் ட்ரேக்கர் வெர்ஷன் 24.9.3 அப்டேட் வந்திருக்கு. அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன புதுசாக வந்திருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து 3 to 6 குழந்தைங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறது வந்திருக்கு. அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நான் 3 to 6 வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய குழந்தைங்க இருக்காங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்டேட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மையத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்டேட் பண்ணலாம். இப்போ நான் மையத்தில் இருக்கிற ஒரு குழந்தையை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறேன். இப்போ எம் யோகேஷ்னு ஒரு குழந்தை இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாருங்கள், எம் யோகேஷ், அவங்க பேர் பக்கத்தில் ஒரு கேமரா இருக்குது. அந்த இடத்துல ரவுண்டில் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம அதை டச் பண்ணுவோம், நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் அக்செப்ட் கொடுத்த பிறகு நமக்கு இப்படி வரும். இதில் வந்து அந்த குழந்தை வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் இருக்கணும், ஐ பிளிங்க் பண்ணணும், கண்ணை வந்து சிமிட்டிகிட்டே இருக்கணும். இது ரெண்டும் பண்ணமாக்க நமக்கு கீழே வந்து அது ரெண்டுமே ஐ பிளிங்க்கும் க்ரீன் கலர் டிக் ஆகும், ஸ்ட்ரைட் ஃபேஸும் க்ரீன் கலர் டிக் வரணும். அது வர வரைக்கும் அவங்க வந்து ஸ்ட்ரைட் ஃபேஸும் ஐ பிளிங்க்கும் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ரெண்டுமே டிக் ஆகி அவங்க ஃபோட்டோ வந்து எடுத்துக்கும். இப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபேஸ் இல்லை, அது ஸ்ட்ரைட் ஃபேஸ் வர மாதிரி நிற்க வச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக வீடியோ எடுக்கணும். இப்போ ஸ்ட்ரைட் ஃபேஸு ஐ பிளிங்க் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோமா அது ப்ராசஸ் முடிஞ்சு அவங்க ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல வந்துடும். இப்போ அந்த குழந்தை பேர் பக்கத்தில் இந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ ஃபேஸ் கேப்சர் பண்ணினது ஃபோட்டோ இங்கே மேலே இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த ஃபோட்டோ ஓகேனா நம்ம சேவ் கொடுத்துடலாம். இல்லை இந்த ஃபோட்டோ வந்து கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரியோ சரியில்லாமல் இருந்துச்சுன்னா கேப்சர் அகைன் கொடுத்து நம்ம இன்னொரு டைம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ ஓகே, அதனால் நான் சேவ் கொடுத்துட்றேன். இப்போ இது குழந்தை பேர் பக்கத்தில் இந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகி இங்கே பாருங்கள், இங்கே வந்துருச்சு. யோகேஷ் பக்கத்தில் முன்ன ஃபோட்டோ இல்லாமல் இருந்தது, இப்போ பாருங்கள் அவங்க ஃபோட்டோ வந்துருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம பண்ணும்போது முன்ன வந்து நம்ம குழந்தை பேர் மட்டும்தான் இருந்தது. இப்போ அந்த குழந்தை யாருன்னு அவங்க ஃபோட்டோவோட நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து 3 to 6 இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்குமே நம்ம வந்து பண்ணணும். 2 to 3 குழந்தைங்களுக்கு நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம மையத்தில் வந்து 2 to 3 குழந்தைங்களும் இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இல்லை. 3 to 6 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. நீங்கள் 3 to 6 குழந்தைங்க எல்லாத்துக்குமே பண்ணணும். மையத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. இப்போ யோகேஷ்னு இன்னொரு டைம் வந்து அந்த குழந்தைய ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அவங்க ஃபோட்டோ இங்கே இருக்குது. இப்போ வந்து யோகேஷ்னா இந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்குமே நம்ம வந்து பண்ணணும்.